ஏகனை போற்றி இணையாளும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் வந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாஸ்தரம். இணையர்களே, எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையில் மிக அருமது. நம்ம சுக்ரா ஆஸ்ட்ரோவே சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைய பதிவு நமது கன்னிராசினியர்களுக்கு எதிர்வரும் குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். குரு பெயர்ச்சி 2026 வருஷம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு, திங்கட்கிழமை இரவு 1:30 1:45 வரைக்கும் இதுவரைக்கும் உங்களுடைய 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்த குரு, அதாவது தொழில் ஸ்தானத்தில் இருந்த பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு பயிற்சியாகக்கூடிய காலகட்டம். அதாவது மிதுன ராசியில் இருந்து கடகராசிக்கு பயிற்சியாகி உச்சமாகக்கூடிய குரு அங்கே வர அப்படியே வந்து ஜூன் மாதம் 1ஆம் தேதி நைட்டு 1:30 மணிலிருந்து 1:45 மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு வந்து உச்சம் அடையக்கூடிய ஒரு அமைப்புக்கு போகிறார். அந்த நேரத்தில் வந்து குருவினுடைய ஒரு ராசி, மீன ராசியை ராசியாகவும் லக்கணமாகவும் தனுசு ராசியை ராசியாகவும் வைத்து தனுசு ராசியில் இருக்கக்கூடிய கேதுவுடைய நட்சத்திரம் மூலம் 1ஆம் பாதத்தில் பயிற்சியாகி வர்றார். இந்த அமைப்பு உங்களுக்கு எந்த மாதிரியான நல்ல பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். கன்னி காலபுருஷ தத்துவத்தின் 6வது இடம். இங்கே ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் இங்கே ராசியில் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் இந்த 3 அமைப்புலையுமே புதன் இங்கே உட்கார்றார். கன்னி ராசியில் உங்களுக்கு அவர் தான் ராசிநாதன். வந்து இந்த ஒரே ஒரு கிரகத்துக்கு தான் இந்த சிறப்பு உண்டு. அதாவது புதனுக்கு வந்து கன்னி ராசியிலேயும் ஆட்சியாகக்கூடியதும் மூலத்திரிகோணம் அடையக்கூடியதும் உச்சமாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு மட்டுமே. அப்போது தன்னைத்தானே செதுக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு, தெளிவான முறையில் தன்னைத்தானே சீர்படுத்தி கொள்ளக்கூடியது, தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளக்கூடியது, தன்னைத்தானே தனது வலிமையோடு இருந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. உங்களுடைய ராசிநாதனுடைய இயல்பு என்னவோ அந்த இயல்பு உங்கள்கிட்ட இருக்கும். பல வழிகளில் யோசிக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. பல வழிகளில் யோசித்து எந்த அளவுக்கு ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறைகளெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து கன்னிராசினியர்களுக்கு கைவந்த கலை. அதில் வந்து மாற்றமே கிடையாது. ஏன்னா புதன் தான் இந்த இடத்துல வந்து உச்சமும் மூலத்திரிகமும் அடையக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ இங்கே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சூரியனுடைய நட்சத்திரம் உத்திரம் 2, 3, 4 பாதமும், சந்திரனுடைய நட்சத்திரம் அஸ்தம் 1, 2, 3, 4 பாதமும், செவ்வாயினுடைய நட்சத்திரம் சித்திரை 1, 2 மொத்தம் 9 பாதங்களை உள்ளடக்கி புதனை ராசி நாயகனாக வைத்து ஜனனம் செய்தவர்கள் கன்னிராசினியர்கள். உங்களுக்கு இந்த குரு எப்படி இருக்கார், எப்படி வர்றார், எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறார், இதான் சும்மா சிம்பிளாக. பொதுவாக இவர் வந்து 4, 7 கூடையவர். உங்களுடைய ராசி அல்லது லக்னத்துக்கு எப்போவுமே ஒரு பாதகாதிபதி தான். ஏன்னா கன்னி மிதுனத்துக்கு மீனம் தனுசு இந்த ராசிநாதன் வந்து உங்களுக்கு பாதகத்தை தரக்கூடியவர். அவர் வந்து 11ஆம் இடத்துல வந்து உட்கார்றார். குறிப்பிட்ட வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கும் காதல் அரும்பக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த கன்னிராசியில் கண்டிப்பாக நடக்கும். இந்த 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு, ஏன்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடியது. குரு வந்து கடகராசியில் உச்சமாகக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுடைய 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அபிலாசைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, தேவையில்லாத மன அந்த அழுக்குகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் 11ஆம் இடம். மனசில் தேவையில்லாமல் அழுக்குகள் தேங்குது இல்லையா, அது 11ஆம் இடம். அபிலாசைகள் 11ஆம் இடம், மூத்த சகோதரம் 11ஆம் இடம், சித்தப்பா அப்படின்னு சொல்லக்கூடியது 11ஆம் இடம். அப்போ இந்த இடத்துல வந்து குரு உட்கார்றார். இதெல்லாம் மைனஸ். என்னை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடம் அப்படிங்கிறது ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உயர்கல்வி, பட்டய கல்வி, ஆராய்ச்சி கல்வி, இதெல்லாம் 11ஆம் இடம் தான். அப்போ அந்த 11ஆம் இடத்தை வந்து நம்ம எப்போவுமே வந்து எந்த ஒரு பாவகத்தில் இருக்கக்கூடிய கரம், அதாவது குணங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கெடு குணங்களை விட்டுறணும். அதை கொஞ்சம் விட்டுட்டு நல்ல குணங்களை எடுத்துக்கணும். அது வந்து கொஞ்சம் பக்குவப்படக்கூடிய ஒரு அமைப்பு. இது என்னை மாதிரி ஆளுகள் வந்து சொல்லும்போது அதை கொஞ்சம் கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் தெளிவாக பக்குவம் அடைந்து அந்த குணங்களில் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். ஒவ்வொரு பாவத்தில் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள், ஒரு கிரகத்தினுடைய நல்ல குணங்கள், இதையெல்லாம் தேர்ந்தெடுத்து அப்படியே போயிட்டு இருக்கக்கூடியதான் அந்த கைடன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எங்களை மாதிரி அஸ்ட்ராலஜர்ஸ் சொல்லக்கூடியதை கேட்டுக்கிட்டிங்கன்னா தெளிவாகவே போயிட்டுருக்கலாம். ஏன்னா 11ஆம் இடம் அப்படின்றது வந்து 2வது கல்யாணம்னு சொல்லுவாங்க இல்லையா. 11ஆம் பாவத்தில் 2ஆம் இடத்த அதிபதி 11க்கு சம்மந்தப்பட்டாலோ, 7ஆம் இடத்த அதிபதி 11க்கு சம்மந்தப்பட்டாலோ, 4ஆம் இடத்த அதிபதி 11க்கு சம்மந்தப்பட்டாலோ 2 கல்யாணம் அப்படிம்பாங்க. அப்போ 11ல் வந்து உங்களுக்கு பாதகாதி வந்து உட்காந்தா என்ன சொல்ல போகிறார், என்ன செய்ய போகிறார் அப்படின்னா, எங்கேயோ ஒரு பக்கம் உங்களை வந்து கொஞ்சம் கொண்டு போயிட்டு நல்ல ஒரு சொகுசாக அல்லது சந்தோஷம் அப்படின்றத காமிச்சு கெட்ட பேரை உருவாக்க போகிறார் அப்படின்னு அர்த்தம். இது வயசுக்கு
ஒரு அளவு கிடையாது. 70 வயசுலேயும் காதல் வரலாம், 50 வயசுலேயும் காதல் வரலாம், 20 வயசுலேயும் காதல் வரலாம். அப்போ இது இந்த இடத்துல வந்து இது மைனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போ 11ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அபிலாசைகள் நிறைந்த இடத்துக்கு பாதகாதி வர்றது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். உறவுகளில், எதிர்பாலினத்து உறவுகளில் மிக மிக கவனமாக இருக்கணும் அப்படின்றத இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சொல்லுது. இது முதல்ல நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதை வந்து ரொம்ப கவனமாக வச்சுக்கணும் கன்னிராசி நேயர்கள். எப்பவும் புத்தி தடுமாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஆனால் இந்த நேரத்தில் ஒரு 20, 22, 23 வயசு இருந்தது, பிஜி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, தசாபுக்திகள் உங்களுக்கு நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உயர்கல்வி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து பிஹெச்டி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதுதான் வந்து ப்ளஸ்ஸு. மைனஸ் அப்படின்றத வந்து ஈஸியாக வந்துடும். அதாவது வந்து விதை போடுறோமோ இல்லையோ களை வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் விதை போட்டால் தான் நமக்கான பயிர் வரும். அப்போ அந்த விதையை போட தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒழிய களை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. போட்டாலும் போடாட்டியும் களை முளைச்சிக்கும். விதை போட்டால் தான் பயிர் வரும். அப்போது நம்மளுடைய விதையை போடணும். அப்போ 11ஆம் பாவத்தில் வரக்கூடிய குரு ஒரு ஆசான் தகுதியை உள்ள குரு, சுபகிரகம், கடகராசிக்கு வந்து உச்சமடையக்கூடியது, தனது ராசிக்கு 11ஆம் இடத்துல உச்சமடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து நமது வாழ்க்கையை சீர்திருத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதீதமான கல்வியை தரக்கூடியவன் அந்த இடத்துல வந்து உட்கார்றான். அப்போ வந்து நமக்கு பட்டய கல்வி, ஆராய்ச்சி கல்வி, நெடுநாளாக விட்டுருக்கக்கூடிய ஆசை கல்வி, நம்ம ஆசைப்பட்டுகிட்டே இருப்போம் இந்த மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நம்ம நுழையணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் உள்ளவங்களுக்கு வந்து அதற்கான அடிப்படை தேர்வுகள் அல்லது நுழைவுத் தேர்வுகள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. அதை விட்டுட்டு எதுக்கால வீட்டுக்குள்ளே நல்லா இருக்குது, எதுக்கால வீட்டு பையன் நல்லா இருக்கான், எதுக்கால வீட்டு ஆம்பளை நல்லா இருக்கான், எதுக்கால வீட்டு பொம்பளை நல்லா இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கன்னிராசினியர்கள் கண்டிப்பாக அவலமும் அவமானம் படக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த இடத்துல உண்டு. இது ரெண்டுமே மைனஸ் ப்ளஸ், ரெண்டுமே அந்த இடத்துல அவர் வந்து உட்காந்து செய்வார். ஏன்னா பாதகாதிபதி போயிட்டு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல உட்காந்து அந்த பாவத்திற்கான செயல்பாடுகளிலும் அத்தனையும் கெடுப்பார் இல்லையா. அப்போ அந்த நேரத்தில் வந்து நமக்கு அந்த பாதகாதிபதி என்னென்ன விஷயத்தை செய்வான், அதாவது வந்து கடைசி வரைக்கும் அப்படியே கிடைக்கிற மாதிரியும் கொண்டு போகிறது, கடைசியில் இந்த மாதிரி வர்றேன் அப்படின்னு சொல்லி வடிவேல் வெளியே போன மாதிரி அப்படியே ஓடுறது அப்படின்றது அந்த பாதகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு மனிதனுக்கு அல்லது ஒரு ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் கிடைக்கக்கூடிய நேரத்தில் கிடைக்காமல் செய்யக்கூடிய ஒரே ஒரு தன்மைன்றதை பாதகாதிபதிகிட்ட தான் இருக்குது. அப்போது அந்த நேரத்தை வந்து எப்படி பயன்படுத்தணும், அவர் எங்கே வந்து உட்காரார், அந்த கிரகத்தினுடைய குணம் என்ன, அதை மட்டும் டக்குன்னு பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து முன்னேறதுக்கான வாய்ப்புகளை நம்ம தெளிவாக எடுத்துக்கலாம். அப்போ 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு அது தரக்கூடிய ஒரு பலாபலன் அப்படின்றது வந்து உயர்கல்வி. இப்போ டிவோர்ஸி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் வந்து திருமணம் விலக்கம் அடைஞ்சு கோர்ட்டில் வந்து சட்ட ரீதியாக நீங்கள் அந்த ரத்து பண்ணியிருந்தீங்க, திருமணம் ரத்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 2வது கல்யாணம் அப்படின்னு சொல்லக்கூடியது முறையாக நடக்கக்கூடியது, அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை இரண்டாவதாக வரக்கூடிய வாழ்க்கையை தேடக்கூடிய வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லக்கூடியதை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய காலகட்டமும் இதுவே. அப்போ கன்னிராசி நேயர்கள் வந்து டிவோர்ஸிகளுக்கு வந்து கல்யாணம் அப்படின்றது 2வது திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியது, மறுமணம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் ரொம்ப சாதகமான விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இது ரெண்டுமே வந்து பட்டய கல்வி, உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி, விரும்பிய கல்வி, இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய 11ஆம் இடம். அதாவது வந்து 2வது கல்யாணம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் 11ஆம் இடம் தான். இது ரெண்டுமே வந்து வாழ்க்கைக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்கலாம். இதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாத ஒரு மனசபலங்களை கொண்டுட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவமானங்களும் அவலங்களும் வருவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இதுவும் 11ஆம் இடம் தான். இதில் நீங்கள் எதை செலக்ட் பண்ணுங்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது. அடுத்து என்னுடைய பார்வைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 5ஆம் பார்வை 3ஆம் இடத்துக்கும், 7ஆம் பார்வை 5ஆம் இடத்திற்கும், 9ஆம் பார்வை 7ஆம் இடத்திற்கும் 3, 5, 7 இடங்களை அவர் பார்க்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு நேர் 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய சொந்த வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மீனத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பும், மகர ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பும், விருச்சிக ராசியை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பும், குருவினுடைய கடகராசியில் இருந்து இருப்பிலிருந்து 5ஆம் பார்வையாக விருச்சகமும், 7ஆம் பார்வையாக மகரமும், 1ஆம் பார்வையாக மீனமும் பார்க்கப்படக்கூடிய அமைப்பு. இந்த ராசிகளெல்லாம் உங்களுக்கு 3, 5, 7 இந்த இடங்களை பார்க்கக்கூடிய அமைப்பு. அப்போ 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடியது இதுவரைக்கும் காலதாமதமான கல்யாணம். இது 11ஆம் பாவத்தில் வரக்கூடிய இதுவும் அந்த சுப பலன்களில் ஒன்று. 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடியது காலதாமதமான கல்யாணம் அப்படின்னு சொல்லக்கூடியது. 35 வயசாச்சு, 30 வயசாச்சு, 32 வயசாச்சு, பெண் குழந்தைகளுக்கு வந்து 32, 33 வயசாச்சு அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு திருமண வைபவம் நடப்பதற்கான கட்டாய கடமைகளை செய்யக்கூடியவர் குரு. கண்டிப்பாக வந்து திருமண தடைகள் எதுவும் இல்லாமல் அழகாக
உங்களுக்கான திருமண வாழ்க்கையை நடத்தி வச்சு அதன் மூலமாக முன்னேறக்கூடியது, அதன் மூலமாக அந்த குறையை தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து இந்த 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா தனது அதாவது பாதகாதிபதியாக இருந்தாலும் சுபகிரகத்தினுடைய தன்மை மாறாது. அதாவது சங்கு சுடினும் வெண்மை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ சங்கனுடைய தன்மை மாறாது, அந்த சுபகிரகத்தினுடைய தன்மை மாறாது. ஆனால் உங்களுடைய ராசியில் ஒரு பாதகாதிபதி, அந்த பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இப்போ 10ஆம் இடத்துல இருந்து நல்ல ஒரு வறுத்து எடுத்திருப்பார், தெளிவான முறையில் நல்லாவே வறுத்திருப்பார். தொழிலில் ஏமாற்றம், எதிர்பார்த்த இடங்களில் வந்து பண வரவை ஏமாற்றம், அதே மாதிரி வந்து தேவையான உறவுகளை, அதாவது வந்து ரொம்ப நெருங்கிய உறவுகளை இழந்த ஒரு வலி, இதையெல்லாம் 10ஆம் இடத்துல வந்து கண்டிப்பாக குரு செஞ்சுருப்பார். இது வரைக்கும் கன்னிராசினியர்களுக்கு இதெல்லாம் அந்த அட்டியெல்லாம் விழுந்து வாங்கி ஒரு வழியாகி அப்படியே ரணமாக இருக்கக்கூடிய கன்னிராசினியர்கள் அப்படியே மெதுவாக வந்து 11ஆம் இடத்துல உட்காரக்கூடிய குருவினுடைய அமைப்பு நல்ல உயர்கல்வியை எடுத்து படிச்சுக்கலாம். 2வது திருமணத்தை தெளிவாக எடுத்து நடத்திக்கலாம், செஞ்சுக்கலாம். அதே மாதிரி 7ஆம் இடத்தில் பார்க்கக்கூடிய பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு இது வரைக்கும் ரொம்ப காலமாக கல்யாணம் நடக்காத நபர்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுருவார். சமுதாயம், உறவுகள், நண்பர்கள், கூட்டாளிகள் இவருடைய அனுசரணை வந்து மிக மிக நேர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஒருவேளை இந்த இடத்துல வந்து அரசியல்வாதிகளுக்கு வந்து இந்த நேரத்தில் கன்னிராசினியர்களாக இருந்தால் ஒரு சின்ன ஒரு இடத்துல நின்னாலோ அல்லது வந்து இப்போ நடக்கக்கூடிய பொது தேர்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய 2026 வரக்கூடிய பொது தேர்தலில் அதிகப்படியான வாக்குகள் வாங்கி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அரசியல்வாதிகளுக்கும் கண்டிப்பாக உண்டு. இப்போ வந்து 7ஆம் பார்வை, அதாவது 7ஆம் இடத்தை 9ஆம் இடத்து பார்வையாக தனது சொந்த வீட்டை பார்க்குறது அப்படிங்கிறது அந்த 7ஆம் பாவத்து பலன் என்னவோ அதெல்லாம் வந்து தெளிவாக கொடுத்துருவார் கன்னிராசினியருக்கு. அதே 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது இடமாற்றம். எனக்கு ரொம்ப காலம் இந்த வீட்டில் வந்து சிரமமாக இருக்குது சார், வாடகை வீட்டிலேயே இருந்துகிட்ருக்கேன், சொந்த வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதேமாதிரி சொந்த வீட்டில் இருந்து சிரமமாக இருக்குன்னா அல்லது சொந்த வீட்டை வந்து ஒரு மாதிரி மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது, அதை அப்படியே ரெனோவேஷன் பண்ணி மாற்றி கட்டுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதேமாதிரி நான் இப்போ புதுசாக இங்கே இருக்கக்கூடிய வீட்டிலேருந்து இன்னொரு வீடு கட்டி நான் குடி போக போகிறேன் சார் அப்படின்னா அதுக்குமான வாய்ப்புகள் நிறைய உண்டு. பணியிட மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கும் கண்டிப்பாக மாற்றம் உண்டு. எப்பவுமே 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆக்டிவேட் ஆகும் பொழுது, அந்த இடம் தூண்டப்படும் பொழுது இந்த இடமாற்றம் அப்படின்னு சொல்கிறத வந்து கண்டிப்பாக அது உங்களுடைய மனசுக்கு தகுந்த மாதிரி சாதகமான முறையில் அமையுங்கிறது வந்து எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. குழந்தை பேரு கண்டிப்பாக உண்டு. குழந்தைகளுடைய கல்வி, நல்ல எதிர்காலம், இந்த நேரத்தில் இப்போ போடக்கூடிய அடிப்படை எதிர்காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கன்னிராசினியர்களுக்கான குழந்தைகளுக்கு தெளிவாக இருக்கும். அதே மாதிரி கன்னிராசி அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கும் அந்த எதிர்கால தேவைக்கான படிப்பு என்ன படிப்பு அப்படிங்கிறதையும் வந்து இந்த வருஷம் வந்து நல்ல தெளிவான முறையில் தேர்ந்தெடுத்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த வருடம் தெளிவான வருடமாக இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, பாதகாதிபதியாகப்பட்ட குரு வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால இன்னும் வந்து எதிர்பாலினம் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகளில் வந்து கெடுபெயரை உருவாக்கக்கூடிய ஒரு கெட்ட ஒரு பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்தாலும் இதையெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நல்ல பலன்களை கொடுப்பதற்கு இந்த குரு 11ஆம் இடத்தில் காத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறத வந்து எந்த விதமான சந்தேகம் இல்லை. நல்ல படிப்பை கொடுப்பாரு, மேற்படிப்பை கொடுப்பாரு, மேம்பட்ட படிப்பை கொடுப்பாரு. வயதானவர்களுக்கும் வயது முதிர்ந்தவர்களுக்கும் திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து கண்டிப்பாக அதாவது வந்து இது சிஸ்டமேட்டிக்காக வரக்கூடியது. நான் சிஸ்டமேட்டிக்கு வந்து நான் பொறுப்பு கிடையாது, அது வந்து கண்டிப்பாக வரும், அதுக்கு வந்து எனக்கு பொறுப்பு கிடையாது. சிஸ்டமேட்டிக்காக நடக்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக இந்த திருமணம் அப்படின்றது வந்து தடைகள் நீங்கி திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. அப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய நல்ல பலன்களை மட்டும் எடுத்து நம்ம செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான குரு பயிற்சியாக அமையும்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.